எங்க ஒரு பொண்ணு கிராசரிஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அவன் ஹஸ்பண்ட் ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ள உட்காந்துருக்கதா மிரர் வழியா பாக்குறா. ஆஃபீஸ் போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ கரெக்டா ஒரு பொண்ணு வந்து அவர் பக்கத்துல உட்காந்து அவங்கிட்ட ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்கா. இவனும் அவங்கிட்ட ரொம்ப நெருக்கமா பழகிட்டு இருக்கான். அதை பார்த்தா இந்த பொண்ணுக்கா பயங்கரமான ஷாக்கு. கையில இந்த பொருட்கள் எல்லாம் அங்கேயே போட்டுட்டு அந்த ரெஸ்டாரண்ட்குள்ள போலான்னு பாக்குறா. ஆனா அங்க இருந்த செக்யூரிட்டி கார்டு அவளை ஸ்டாப் பண்ணிடுறான். உள்ள அலோ பண்ண மாட்டேங்கிறான். எவ்வளவு தயவு செஞ்சு உள்ள அலோ பண்ணுங்க, ரொம்ப அர்ஜென்ட்னு எவ்வளவோ கேட்டு பாக்குறா. ஆனா அவன் எவ்வளவு கேட்டுமே அலோ பண்ண மாட்டேங்கிறான். காரணம் இந்த பொண்ணு போட்டிருக்க ட்ரெஸ் சரியில்லையா. இவளுடைய அப்பியரன்ஸை மட்டுமே காரணம் காட்டி எவ்வளோ கேட்டுமே அவளை உள்ள அலோ பண்ண மாட்டேங்கிறான். இவன் இங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க தெரியாம உள்ள இந்த பொண்ணுடைய ஹஸ்பண்டா அந்த பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இவளுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. இவன் மாதிரி சீட் பண்ற ஹஸ்பண்டுக்குலாம் ஒரு சரியான லெசனை கத்து கொடுக்க நினைக்கிறான். அங்கிருந்து கொஞ்சம் தூரமா வரா. அவ போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போடுறா. அவ போட்டிருந்த பேண்டையே கொஞ்சம் ஆல்டர் பண்ணி மாடர்ன் ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கிறா. அதுக்கப்புறம் தலைமுடியெல்லாம் களைச்சி விட்டு பயங்கர ரிச்சான லுக்கோட வெளியில வரா. அந்நேரம் பார்த்து ஆப்போசிட்ல ஒரு லேடி வந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு கெஞ்சி கூத்தாடி கொஞ்சம் பணத்தையும் கொடுத்துட்டு அவங்க போட்டிருந்த அந்த கூலிங் கிளாஸையும் வாங்கிக்கிறா. இப்போ நேரா மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்ட் தான் போறா. இதுக்கு முன்னாடி புவர் லேடி அப்பியரன்ஸ் சரியில்லைன்னு சொல்லி விரட்டி விட்டாந்தாலும் இப்போ இவனுடைய ஸ்டன்னிங் பியூட்டி அவளுடைய அப்பியரன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பயங்கர ஸ்டன் ஆகி போய் நிற்கிறான். அது மட்டும் இல்லாம அவளை ரொம்ப ரெஸ்பெக்டோட வெல்கம் பண்ணி உள்ள அனுப்பி வைக்கிறான். அதுக்கப்புறம் இவனும் கையில ஒரு ஒயின் கிளாஸோட அவன் கூட வந்து அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு அப்படியே தெரியாத மாதிரி அவன் மேல ஒயினை ஊத்தி விட்டு அவளை திசை திருப்பிட்டு டக்குன்னு இவன் ஹஸ்பண்ட் பின்னாடி வந்து ஆல்ரெடி ஒரு நோட் எழுதி வச்சிருப்பா போல. அதுல அவருடைய லிப்ஸ்டிக் ஷேடை வச்சு அவன் பக்கத்துல வச்சுட்டு அவனை செடியூஸ் பண்ற மாதிரி மேல டச் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம் பக்கமா போயிடுறா. ஆல்ரெடி வைஃப் இருக்கா, இப்போ ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. இதெல்லாம் பார்த்தலன்னா அந்த பொண்ணையும் கரெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த நோட் எடுத்து பார்க்கறான். அதுல லேடிஸ் ரெஸ்ட் ரூம்ல மீட் பண்ணலாம்னு எழுதிருக்கு. உடனே இவனும் ஒரு முக்கியமான கால் பேசிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு போன் எடுத்துட்டு ரெஸ்ட் ரூம் பக்கமா போறான். இந்த பொண்ணு மேல பட்ட ஒயினை கிளீன் பண்றதுக்காக ரெஸ்ட் ரூம் தான் போயிட்டு இருக்கா. இங்க இந்த பவர் ஹஸ்பண்டும் நீ ரொம்ப ஹாட்டா இருக்கான்னு சொல்லிட்டு மூஞ்சியை கூட பார்க்காம முதுகு மட்டுமே பார்த்து அவன் ஒய்ஃப் கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. அந்நேரம் பார்த்து இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பொண்ணு உள்ள வர பயங்கர ஷாக் ஆயிடுறா. அது வந்து நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கும் போதே இந்த வைஃப் பொண்ணும் திரும்பி ரெண்டா முகத்தை காமிக்கிறா. அங்க அவன் பொண்டாட்டியை பார்த்ததும் செம்ம ஷாக்கா நிற்கிறான். வைஃப் நீயான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட அந்த பொண்ணும் அப்போ நீ மேரிடான்னு கேட்டு அவனை திட்டிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த வைஃப் பொண்ணு கிட்டையும் எனக்கு எதுவுமே தெரியாது என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பும் கேட்கிறா. எனக்கும் தான் இவனுக்கு எப்படி ஒரு லவர் இருக்கான்னு தெரியாதுன்னு சொல்லி அவன் கண்ணத்திலே பலன்னு ஒன்று வச்சு நாளைக்கு கோர்ட்ல மீட் பண்ணலாம், டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுறா. இந்த பொண்ணும் என்னைய ஏமாத்துறான்னு இன்னொரு கணத்துல பலன்னு ஒன்று வச்சு இது லேடிஸ் ரெஸ்ட் ரூம் முதல்ல வெளியில போடான்னு சொல்லி திட்டி விட்டுறா.